Hello everyone. இன்னைக்கு டைரக்ட் டாக்ஸ்ல செக்ஷன் 115 BAC டிஃபால்ட் டாக்ஸ் ரெஜிம் அப்படின்னா என்ன, எக்ஸாம்ல இதுக்கு ரிலேட்டடா கொஸ்டின் வந்தா எப்படி ஆன்சர் பண்ணணும், இந்த செக்ஷன் 115 BAC 1A என்ன, 115 BAC 6 என்ன அப்படின்னு டவுட் கேட்குறீங்க. ஸோ அதுக்கு கிளாரிஃபிகேஷனாக தான் இந்த வீடியோ. எக்ஸாமில் 115 BAC ரிலேட்டடாக கொஸ்டின் வந்ததுன்னா அல்லது அதை பற்றி எதுவும் சொல்லலைன்னா இப்படி நம்ம ஆன்சர் பண்ணணும். CMA இன்டர் அண்ட் ஃபைனல் ஸ்டூடெண்ட்ஸ் ரெண்டு பேருக்குமே இப்போ கம்மிங் ஜூன் எக்ஸாமுக்கு அசஸ்மெண்ட் இயர் 24-25 அப்ளிகபிள். ஸோ அதில் இந்த 115 BAC எப்படி நம்ம கன்சிடர் பண்ணணும் அப்படிங்கிறது ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கோம் இந்த சேனலில். 115 BACயும் ஓல்டு டேக்ஸ் ரெஜிமும் கம்பேர் பண்ணி போட்டிருக்கோம். பட் அதில் இன்னும் கொஞ்சம் டவுட்டு கேட்கறதுனால அதை கிளாரிஃபிகேஷனாக இந்த வீடியோ இப்போ கண்டினியூ ஆகுது. நம்ம சேனலுக்கு தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வர எக்ஸாம் ஜூன் எக்ஸாமுக்காக நம்ம சேனலில் ரிவிஷன் வீடியோஸ் இன்டர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா பாருங்கள், எக்ஸாமுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம டெலிகிராம் குரூப்பில் இன்னும் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த செக்ஷன் 115 BAC அப்படிங்கிறது அல்டர்னேட் டேக்ஸ் ரிஜிம் அப்படின்னு லாஸ்ட் அசஸ்மெண்ட் இயர் வரைக்கும் இருந்துச்சு. அதாவது இப்போ எக்ஸாமுக்கு 24-25 அசஸ்மெண்ட் இயர், நம்ம இதுக்கு முன்னாடி அசஸ்மெண்ட் இயர் 23-24 இருக்கும்போது எக்ஸாமுக்கு இருக்கும்போது இந்த 115 BAC அல்டர்னேட் டேக்ஸ் ரெஜிம்னு சொன்னோம். பட் இப்போ இந்த பட்ஜெட்டில் என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா இந்த 115 BACங்கிறது டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிம்னு சொல்லிட்டாங்க. டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிம்னா என்ன, ஆட்டோமேட்டிக்காக இதுதான் இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அப்போ நம்ம ஒரு ஆப்ஷன் இருக்குது, அந்த ஆப்ஷனில் எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு நம்ம சொல்லலை அப்படின்னா இதுதான் டிஃபால்ட்டாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த நியூ ரெஜிம் அப்படிங்கிறது டிஃபால்ட்டு டேக்ஸ் ரெஜிமாக மாறி இருக்கு. நியூ ரெஜிம் மீன்ஸ் ஆல்டர்னேட் டேக்ஸ் ரெஜிம்னு லாஸ்ட் அசஸ்மெண்ட் இயர் வரைக்கும் இருந்ததில்ல, இப்போ டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிமாக மாறி இருக்கு. இது யார் யாருக்கு அப்ளிகபிள், இண்டிவிஜுவல், HUF, AOPயில் கோஆபரேட்டிவ் சொசைட்டியை தவிர மற்ற AOP, பாடி ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் வெதர் இன்கார்பரேட்டட் ஆர் நாட் அவங்க எல்லாருக்குமே அப்ளிகபிள், அண்ட் ஆர்டிஃபிஷியல் ஜுரிடிக்கல் பர்சன் இவங்களுக்கெல்லாம் அப்ளிகபிள். பட் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம், LLP, கம்பெனி, கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் அதெல்லாம் இங்கே கவர் ஆகாது. செக்ஷன் 115 BACயில் அவங்களுக்குலாம் இது கவர் ஆகாது. அப்போ இதை தவிர மேலே இருக்கிற இந்த இண்டிவிஜுவல், HUF, AOP, BOY இவங்களுக்குலாம் 115 BAC அப்ளிகபிள். இதுதான் டிஃபால்ட். அப்போ இந்த ஆப்ஷன் வேண்டாம், எனக்கு நார்மலான டேக்ஸ் ரெஜிம் எடுத்துக்கிறேன் அப்படின்னா அந்த ஆப்ஷனை அவங்க சூஸ் பண்ணணும், இந்த ஆப்ஷன்லேருந்து வெளியில் வரணும், ஆப்ட் அவுட் பண்ணணும். அதுதான் செக்ஷன் 115(6)ன்னு சொல்லுவோம், 115 BAC 6ன்னு சொல்கிறோம். அப் டு அசஸ்மெண்ட் இயர் 23-24 ஒன்லி இண்டிவிஜுவல் அண்ட் HUF அவங்களுக்கு மட்டும்தான் இந்த அல்டர்னேட் டேக்ஸ் ரெஜிம் அல்லது நியூ டேக்ஸ் ரெஜிம்னு இப்போ சொல்கிறோம்ல, போன வருஷம் வரைக்கும் அல்டர்னேட்னு இருந்தது, அது அப்ளிகபிளாக இருந்தது. பட் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, AOP, BOY, AGP எல்லாருமே இதில் கவர் ஆகிறாங்க. இதில் ரேட் 115 BAC 1A என்ன அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க. 115 BAC 1Aல ரேட்டு சொல்லியிருக்காங்க. இந்த டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிமு என்னென்ன ரேட் அப்ளிகபிள் அப்படிங்கிறது 115 BAC 1Aல ரேட்ஸ் ஆஃப் டாக்ஸேஷன் இஸ் கிவன். ஸோ இந்த ரேட்ஸ் ஆஃப் டாக்ஸேஷனில் என்னென்ன சொல்கிறாங்க, அப் டு 3 lakhs வரைக்கும் நீட், 3 lakhக்கு மேலே 6 lakh வரைக்கும் 5%. எவ்ரி 3 lakhsன்னு நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். 3 to 6, 6 to 9, 9 to 12, 12 to 15 and above 15. பட் இந்த பர்சன்டேஜ் வந்து எல்லாமே 5% அப்படின்னு வராது. 5, 10, 15, 20 வரைக்கும் 5 இன்க்ரீஸ் ஆகும். பட் ஆஃப்டர் 20 above 15 lakhs எல்லாமே 30% தான் அப்ளிகபிள் ஆகும். அப்போ இந்த 115 BACயில் சீனியர் சிட்டிசன், சூப்பர் சீனியர் சிட்டிசன் அவங்களுக்கான அந்த எக்ஸம்ஷன் லிமிட் அதெல்லாம் வேறு இன்க்ரீஸ் ஆகலாம் செய்யாது. எல்லாருக்குமே ஒரே மாதிரி 3 lakhsங்கிறது தான் காமனாக அப்ளிகபிள் ஆகும். பட் நார்மல் டேக்ஸ் ரெஜிமாக இருந்தது, இப்போ அது ஆப்ஷனல் டேக்ஸ் ரெஜிம்னு மாறி இருக்கு. ஏன்னா டிஃபால்ட் வேண்டாம், ஏன்னா அதை எடுத்துக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லும்போது அது ஆப்ஷனல் டேக்ஸ் ரெஜிம் அல்லது ஓல்டு டேக்ஸ் ரெஜிம்னு அதை சொல்லலாம். அதில் சீனியர் சிட்டிசனுக்கு அப் டு 3 lakhs வரைக்கும் எக்ஸம்ஷன், அண்ட் சூப்பர் சீனியர் சிட்டிசனுக்கு அப் டு 5 lakhs வரைக்கும் எக்ஸம்ஷன், அதெல்லாமே வரும். மற்றபடி நார்மலாக மற்ற பர்சன்ஸ் அதில் கவர் ஆகிற பர்சன்ஸ் எல்லாருக்கும் 2.5 lakhs வரைக்கும் எக்ஸம்ஷன். இது நார்மல் டேக்ஸ் ரெஜிம் ஆர் ஓல்டு டேக்ஸ் ரெஜிம் ஆர் ஆப்ஷனல் டேக்ஸ் ரெஜிம்னு சொல்லலாம். இப்போ இதில் ரிபேட்டும் உண்டு. அந்த ஆப்ஷனல் டேக்ஸ் ரெஜிமில் 12,500 வரைக்கும் ரிபேட் உண்டு. பட் இங்கே என்ன சொல்கிறாங்க, அப் டு 25,000 வரைக்கும். அங்கே வந்து 5 lakhs வரைக்கும் இன்கம் இருந்தால் அந்த பர்சனுக்கு 12,500 வரைக்கும் எக்ஸம்ஷன் உண்டு, தட் இஸ் ரிபேட் உண்டு. பட் இங்கே டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிமில் அப் டு 7 lakhs வரைக்கும் இன்கம் இருக்கிற பர்சனுக்கு 25 lakhs வரைக்கும் மேக்ஸிமம் ரிபேட் கிடைக்கும்.
25 lakhs இல்ல 25,000 or the amount of tax payable whichever is lower. ஒருவேளை 7 lakhsக்கு மேல கொஞ்சமா இன்கம் கூடி இருக்கு அப்படிங்கிறப்ப அங்க மார்ஜினல் ரிலீஃப்னு சர்சார்ஜ் கொடுப்பாங்கல்ல, அதே மாதிரி இங்க மார்ஜினல் ரிபேட்டும் கொடுக்குறாங்க. இதை பத்தி எல்லாமே டீட்டெயிலா ஓல்டு டாக்ஸ் ரெஜிம் அண்ட் டிஃபால்ட் டாக்ஸ் ரெஜிம்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம் நம்ம சேனல்லையே. அதுல நீங்க டீட்டெயிலா பார்க்கலாம். அதுல எந்தெந்த எக்ஸம்ஷன்ஸ் எல்லாம் இந்த டாக்ஸ் ரெஜிமை எடுத்தோம்னா கவர் பண்ணாது அப்படிங்கிறதும் அதுல கொடுத்துருப்பேன். அதாவது செக்ஷன் 115 BAC 2ல என்ன சொல்றாங்கன்னா, டிஃபால்ட் டாக்ஸ் ரெஜிம்ல சில டிடக்ஷன்ஸோ எக்ஸம்ஷன்ஸோ அலோவ் பண்ண மாட்டாங்க. அது என்னென்ன டிடக்ஷன் எக்ஸம்ஷன் அப்படிங்கிறது அந்த வீடியோல டீட்டெயிலாக கவர் ஆயிருக்கும். அடுத்தது 115 BAC 6 அப்படின்னா என்ன? இந்த செக்ஷன்ல என்ன சொல்றாங்கன்னா, ஆப்ட் அவுட் பண்றதுக்கான ப்ரொவிஷன் இதுல சொல்லியிருக்காங்க. எதுல இருந்து ஆப்ட் அவுட் பண்றது? டிஃபால்ட்டுங்கிறது தான் ஆட்டோமேட்டிக்கா எல்லாருக்குமே இருக்கும். யார் யாருக்கெல்லாம் இந்த செக்ஷன் அப்ளிகபிளோ, இது வேண்டாம் நான் பழைய டாக்ஸ் ரெஜிமுக்கு நான் மாறிக்கிறேன் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஆப்ட் அவுட் பண்ணணும். அதுக்கு ஆப்ஷன் அவங்க அவைல் பண்ணிக்கணும். அந்த ஆப்ஷன் அவைல் பண்றதுக்கான ப்ரொவிஷன் தான் செக்ஷன் 115 BAC 6ல இருக்கு. ஸோ செக்ஷன் 115 BAC 1Aல மேல ரேட் எல்லாம் பார்த்தோம்ல, அது ஒரு பர்சனுக்கு அப்ளை ஆகாது. எப்பன்னா அந்த பர்சன் ஆப்ட் அவுட் ஆப்ஷனை எக்ஸைஸ் பண்றாரு. வேற ஆப்ஷன் இஸ் எக்ஸைஸ்டு பை சச் பர்சன். அந்த ஆப்ஷன் என்ன சொல்றாங்க, எனக்கு இந்த டிஃபால்ட் டாக்ஸ் ரெஜிம் வேண்டாம், நான் பழைய டாக்ஸ் ரெஜிமை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லணும். அப்படி சொல்றதா இருந்தா அதுக்கு சில கண்டிஷன் சொல்றாங்க. ஒரு பர்சனுக்கு PGBP இன்கம், ப்ராஃபிட் அண்ட் கெயின்ஸ் ஃப்ரம் பிசினஸ் ஆர் ப்ரொஃபஷன் இன்கம் இருந்ததுன்னா அவங்க அது அந்த இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ற டியூ டேட்டுக்கு முன்னாடி அல்லது அந்த டேட்டுக்குள்ள ஆன் ஆர் பிஃபோர் டியூ டேட், ஆன் ஆர் பிஃபோர் த டியூ டேட் ஸ்பெசிஃபைட் அண்டர் செக்ஷன் 139(1) என்ன இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஒரிஜினல் ரிட்டர்ன் ஃபைல் பண்ண வேண்டிய டியூ டேட்டு, அந்த டியூ டேட்டு அல்லது அதுக்கு முன்னாடி இந்த ஆப்ஷனை அவங்க எக்ஸைஸ் பண்ணணும். ஒவ்வொரு அசஸ்மெண்ட் இயருக்கும் ரிலேட்டடான இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ண வேண்டிய டியூ டேட் ஆன் ஆர் பிஃபோர் டியூ டேட் ஃபார் ஃபர்னிஷிங் ரிட்டர்ன் ஆஃப் இன்கம் அண்டர் செக்ஷன் 139(1) ஒரிஜினல் ரிட்டர்ன் ஃபைல் பண்ண வேண்டிய டியூ டேட். இன் கேஸ் ஆஃப் அ பர்சன் ஹேவிங் இன்கம் ஃப்ரம் பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன், PGBP இன்கம் இருக்கிற பர்சனாக இருந்தால் அவங்க இந்த ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுற டியூ டேட்டை அல்லது அதுக்கு முன்னாடியே இந்த ஆப்ஷனை அவங்க அவைல் பண்ணணும். இதுக்கான ப்ரொசீஜரை அவங்க ஃபாலோ பண்ணணும். அந்த ஆப்ஷன் ஒரு தடவை அவங்க எக்ஸைஸ் பண்ணிட்டாங்கன்னா அடுத்தடுத்து வர்ற சப்சிக்வெண்ட் அசஸ்மெண்ட் இயர்ஸுக்கும் அவங்களுக்கு அதே ஓல்டு டாக்ஸ் ரெஜிம் தான் அப்ளிகபிள் ஆகும். தட் இஸ் ஆப்ஷனல் டாக்ஸ் ரெஜிம் தான் அப்ளிகபிள் ஆகும். அப்போ திருப்பி இந்த டிஃபால்ட் டாக்ஸ் ரெஜிம் அவங்க ஒரு தடவை எடுத்துட்டாங்கன்னா திருப்பி பழையபடி ஆப்ஷனல் டாக்ஸ் ரெஜிமுக்கு போக முடியாது. ஸோ ஒன்ஸ் எக்ஸசைஸ் ஷால் அப்ளை டு சப்சிக்வெண்ட் அசஸ்மெண்ட் இயர்ஸ். அப்புறம் ஒரு தடவை இதுல இருந்து அவங்க திருப்பியும் டிஃபால்ட்டுக்கு போய்க்கலாம். அதுக்கப்புறம் திருப்பியும் ஆப்ஷனுக்கு வர முடியாது. ஒருவேளை PGBP இன்கம் இல்லாத பர்சனா இருந்தா, பர்சன் நாட் ஹேவிங் இன்கம் ஃப்ரம் பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷனா இருந்தா அந்த பர்சன் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது அந்த ரிட்டர்ன் ஃபைல் பண்றப்பவே அவங்க அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்க முடியும். பட் PGBP இன்கம் இருந்ததுன்னா ரிட்டர்ன் ஃபைல் பண்ண வேண்டிய டியூ டேட் எழுதுறதுக்கு முன்னாடியே இந்த ஆப்ஷன் எக்ஸைஸ் பண்ணதுக்கான ப்ரொசீஜர் படி ஃபாலோ பண்ணி, பட் மற்ற பர்சன் PGBP இன்கம் இல்லாத பர்சனா இருந்தா அவங்க ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போதே அதுக்கான ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு அப்படியே பண்ணிடலாம். So provided that option under class 1. Class 1ங்கிறது என்ன? PGBP இன்கம் இருக்கிற பர்சன், இந்த class 1. Once exercised for any previous year. ஏதாவது ஒரு ப்ரீவியஸ் இயர்ல இந்த ஆப்ஷனை எக்ஸைஸ் பண்றாங்க. ஆப்ஷன் எக்ஸைஸ் பண்றாங்கன்னா டிஃபால்ட் டாக்ஸ் ரெஜிம்ல இருந்து ஆப்ட் அவுட் பண்ணிட்டாங்க. நார்மல் டாக்ஸ் ரெஜிம் அப்ளிகபிள். Can be withdrawn only once for a previous year other than the year in which it was exercised. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இருக்கிற அசஸ்மெண்ட் இயர் 24-25 எடுத்துப்போம். இந்த 24-25 அசஸ்மெண்ட் இயர் இதுக்கான ப்ரீவியஸ் இயர் என்ன? 23-24 ப்ரீவியஸ் இயர். இப்போ இந்த ப்ரீவியஸ் இயர்ல இவங்க ஆப்ட் அவுட் பண்றாங்க. செக்ஷன் 115 BAC 6 இந்த சப்செக்ஷன் 6 படி ஆப்ட் அவுட் பண்றாங்க. ஆப்ட் அவுட் பண்றப்போ ஆப்ஷனல் டாக்ஸ் ரெஜிமுக்கு மாறிட்டாங்க. அதுக்கப்புறம் அதே வருஷத்துல முடியாது, அதுக்கப்புறமா பின்னாடி வர ஏதாவது ஒரு வருஷத்துல, தட் இஸ் இதுக்கப்புறம் பின்னாடி வர ஏதாவது அசஸ்மெண்ட் இயர் 25-26 அல்லது 26-27 வேற ஏதாவது ஒரு வருஷத்துல திருப்பியும் நான் டிஃபால்ட் டாக்ஸ் ரெஜிமுக்கு மாறிக்கிறேன் அப்படின்னு சொல்லணும். அப்ப அதுக்கு பேர் என்ன? வித்ட்ரா. இந்த ஆப்ஷன் ஒன்ஸ் எக்ஸைஸ் பண்ணது வித்ட்ரா பண்ணலாம். பட் அது ஒரு தரம் தான் பண்ண முடியும். ஃபார் அ ப்ரீவியஸ் இயர் அதர் தேன் த இயர் இன் விச் இட் வாஸ் எக்ஸசைஸ். எந்த இயர்ல எக்ஸைஸ் பண்ணிருக்காங்க? நம்ம சொன்னது அசஸ்மெண்ட் 24-25 ஆர் ப்ரீவியஸ் இயர் 23-24. இதுல திருப்பியும் அவங்க டிஃபால்ட் டாக்ஸ் ரெஜிமுக்கு வரேன்னு சொல்ல முடியாது. ஆப்ட் அவுட் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு பின்னாடி வர்ற ஏதாவது வருஷத்துல
நான் அப்லோட் பண்ணிடுங்க, இப்போ வித்ட்ரா பண்ணிக்கிறேன், நான் டிஃபால்ட் டாக்ஸ் ரெஜிமுக்கு மாறிக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அது ஒரே ஒரு தரம் தான் பண்ண முடியும். அதுக்கப்புறம் டிஃபால்ட் டாக்ஸ் ரெஜிம் மட்டும்தான் அவங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும். எக்ஸப்ட் வேர் சச் பர்சன் சீசஸ் டு ஹேவ் எனி இன்கம் ஃப்ரம் பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன். ஒருவேளை இந்த பர்சனுக்கு பிஜிபிபி இன்கம் இல்லை, பிஸ்னஸ் இன்கம் இல்லை பின்னாடி இப்போவாது ஒரு வருஷம் அப்படின்னா, அப்போ அவங்களுக்கு இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் அப்ளை ஆகாது. அங்க ஆப்ஷன் அண்டர் கிளாஸ் 2 ஷால் பி அவைலபிள். கிளாஸ் 2ல என்ன சொல்றாங்க, ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போதே எனக்கு இந்த ஆப்ஷன் எடுத்துக்கிறேன், எந்த வருஷத்துல எதை வேணாலும் மாற்றி மாற்றி ஒரு வருஷமா அவங்க அவைல் பண்ணிக்க முடியும். ஸோ அப்போ அதுதான் இங்கே 115 BAC 6ல் சொல்லியிருக்கிறது. எப்படி அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறது. அப்லோட் பண்ணினா அது பிஜிபிபி இன்கம் இருக்கும்போது எப்படி அப்லோட் பண்ணணும், மொத்த பர்சன்னா அதர் தன் பிஸ்னஸ் இன்கம் இருக்கிற பர்சன்னா எப்படி அப்லோட் பண்ணலாம், திருப்பியும் அவங்க டிஃபால்ட் டாக்ஸ் ரெஜிமுக்கு வரதா இருந்தால் ஒன்லி ஒன் டைம் மட்டும்தான் அதை வித்ட்ரா பண்ணிட்டு இந்த டிஃபால்ட் டாக்ஸ் ரெஜிமுக்குள்ள வரணும். திருப்பி அதை ஆப்ஷன் எடுத்துட்டு வெளியில மாறி மாறி போக முடியாது பிஜிபிபி இன்கம் இருக்கிற பர்சன். ஸோ இப்போ இது வந்து ப்ரொவிஷன் ரிலேட்டடாக பார்த்துட்டோம். இப்போ ஒருவேளை உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர்ல செக்ஷன் 115 BAC ஆப்ட் அவுட் அப்படின்னு கொடுத்துருக்கலாம். ஆப்ட் அவுட் அப்படின்னா நார்மல் டாக்ஸ் ரெஜிம் அப் டு 2.5 lakhs வரைக்கும் மேல், சீனியர் சிட்டிசன் சூப்பர் சீனியர் சிட்டிசனுக்கு 3 lakh 5 lakhs மேல், அந்த ப்ரொவிஷன் அந்த அதில் இருக்கிற ரேட்டு அப்ளிகபிள் ஆகும் ஆப்ட் அவுட் பண்ணியிருந்தேன். பட் ஒருவேளை செக்ஷன் 115 BAC தான் அவங்க ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு கொடுத்துருந்தா இதை போட்டுருங்க. ஒருவேளை கொஸ்டின்ல சைலண்டா இருக்கு, 115 BAC பத்தியே எதுவுமே சொல்லலை அப்படின்னா, சப்போஸ் அந்த பர்சனுக்கு இப்போ யார் யாருக்கெல்லாம் 115 BAC அப்ளிகபிள் ஆகும்னு பார்த்தோம்ல, அந்த பர்சனுக்கு 115 BAC அப்ளிகபிளா இருந்தா அதுதான் டிஃபால்ட். அன்லஸ் அதர்வைஸ் அவங்க அதை ஆப்ட் அவுட் பண்ணியிருந்தா மட்டும்தான் நார்மல் டாக்ஸ் ரெஜிம் வரும். ஸோ இப்போ கொஸ்டின் பேப்பர்ல 115 BAC பத்தி சொல்லலை, பட் அந்த பர்சனுக்கு 115 BAC தான் டிஃபால்ட் டாக்ஸ் ரெஜிம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா டிஃபால்ட் டாக்ஸ் ரெஜிம்ல தான் உங்க கால்குலேஷன் இருக்கணும். ஒருவேளை கொஸ்டின்ல 115 BACல இருந்து அவங்க ஆப்ட் அவுட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நார்மல் டாக்ஸ் ரெஜிம் அப்ளிகபிள், அங்க அப் டு 2.5 lakhs அதெல்லாம் அப்ளிகபிள். ஸோ இப்போ கிளாரிஃபிகேஷன் உங்களுக்கு இது நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு யாருக்காவது இந்த மாதிரி டவுட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு டாபிக்லேயே மீட் பண்ணுவோம்.